ஹாய் வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த விலாகில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆட்டுத்தலையை சுத்தம் செய்வது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை 2 முறையில் சுத்தம் செய்யலாம். ஒன்று வாட்டியும் சுத்தம் செய்யலாம், இன்னொன்று தண்ணியில் கொதிக்க வச்சு அதோட தோலையும் நீக்கி செய்யலாம். இப்போ சொந்த வீடாக இருந்தால் விறகடுப்பை நம்ம வாட்டுக்கு பற்ற வச்சு மலமலன்னு எரித்து ஆட்டுத்தலையை அதில் வாட்டி நம்ம வாடு சுத்தம் செஞ்சிடலாம். இப்போவே வாடகை வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி செய்ய விடுவாங்களா? கேஸ் ஸ்டவ் வச்சுருப்போம், விறகடுப்பு சில பேர் வீட்டில் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி ஈஸியான முறையில் சுலபமாக சுத்தம் செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுனா அடுப்பில் சுடுதண்ணியை கொதிக்க வச்சோமா ஆட்டுத்தலையை தூக்கி அதில் போட்டோமான்னு இருக்கலாம். சுடுதண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஆட்டுத்தலையை தூக்கி போட்டு அதோட நல்லா கொதிக்க வச்சுக்கணும். தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்டுத்தலையை உள்ளே போடணும். ஆட்டுத்தலையை உள்ளே போட்டோன்னா மெதுவாக அந்த தோலை சீச்சுக்கிறோங்க. இந்த வீடியோவில் சீக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் சீக்கணும். நல்லா சீச்சுக்கோங்க. முடியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, அப்புறம் சாப்பிடையில நம்மளுக்கு அந்த டேஸ்ட் இருக்காது. சுட்டு சாப்பிட்டோம்னா இன்னொன்று நம்மளுக்கு இப்போ தான் பிகினர்ஸாக இருந்தோம்னா கறிக்கிடுவோம். அந்த வாடை நம்மளுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சாப்பிடவே நல்லா இருக்காது. இந்த மாதிரி சுத்தம் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போவே எனக்கு ஆட்டுத்தலை குழம்பு கொதிக்கிற மாதிரி மணக்குதே. சரி வெட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெட்டுங்க தோலை சீவுங்க. அதுக்கப்புறம் காதை நறுக்கிக்கலாம். அது வேறு எதுக்கு டிஸ்டர்பன்ஸாக, காதை அதுக்கப்புறம் நறுக்கிக்கோங்க. இது ஒருத்தவங்க ஹெல்ப் மூலமாக தான் நறுக்க முடியும். காதை அறுத்துக்க வேண்டியதான். இந்த வீடியோவில் அறுக்கிற மாதிரியே அறுத்துக்குங்க. ரெண்டு பக்கத்தில் உள்ள காதையும் அறுத்துக்கோங்க. கொம்பை இப்போவே வெட்டுறா இருந்தாலும் வெட்டிக்கலாம், இல்லைன்னா க்ளீனாக மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட்டுறா இருந்தாலும் வெட்டிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொம்பை வெட்டணும். அப்படி ஒழுங்காக உங்களுக்கு தோல் இந்த முடி ஒழுங்காக போகாத மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப அதே தண்ணியில் திரும்ப ஒரு தடவை போட்டு அதுக்கப்புறம் நல்லா சீச்சிங்கன்னா போயிடும், எல்லா தோலுமே க்ளீனாக போயிடும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூளை போட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டிதான். எல்லா கறியும் நல்லா பீஸாக வெட்ட வேண்டிதான். தலைக்கறியிலலாம் எதுவும் தூக்கி போடுற மாதிரி எதுவும்லாம் இருக்காது, எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ரொம்ப எலும்பு வேணாம் அப்படின்னா எலும்பை மட்டும் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி வெட்டிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சுவையாக சமைச்சு சாப்பிட வேண்டியதான். உங்களுக்கு தலைக்கறி ரெசிபீஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். பாய் காய்ஸ், இன்னொரு விலாகோடு உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.